ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். இன்றைக்கான கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிற டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வார்லி டிசைன் தான் பார்க்க போகிறோம். வார்லி டிசைன்றது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஹியூமனை வந்து நம்ம நெகட்டிவாக வந்து ட்ரா பண்ணுவோம்ல, ஸோ அதுதான் இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த காலத்துக்கு அந்த மணிக்கடிகாரமோ உள்ள மணல் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கடிகாரம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நம்ம போட்டுக்கணும். ஒரு எக்ஸு போட்டு மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு போட்டு அதுக்கு கீழே வந்து கால் வரைஞ்சிக்கணும். சும்மா ஒரு லைன் மாதிரி தான் கால் வரும். ஸோ நான் ஃபுல்லாக போட்டு காட்டுறேன். போட்டு காட்டினா உங்களுக்கே தெரியும் இது எந்த டிசைன் சொல்லிட்டு. தலைக்கு மட்டும் ஒரு குட்டி சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வர்றது தான் வந்து வார்லி டிசைன் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம எப்படி மெஹந்தியில் போடுறது அப்படின்னு சொல்லி நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஸோ வெறும் எம்டியாக வர்றது வந்து ஒரு மேனோடது. இது வந்து கொண்டையோ இல்லை போனிடெயில் மாதிரி ஹேரோடு வர்றது வந்து உமனோடது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்த வார்லி டிசைன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிசைனில் வந்து நம்ம இப்படிலாம் நிறைய இந்த டிசைனை வச்சு நிறைய டிசைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ எப்படின்னா, ஒரு பல்லக்கில் வந்து நம்ம தூக்கிட்டு போகிற மாதிரி அப்படிலாம் இந்த மாதிரி வார்லி டிசைன் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் எப்படி போட்டு காட்டுறேன், அதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி எக்ஸ் ஒன்று போட்டுட்டு மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு போட்டு ஒரு சின்ன லைன் போட்டு ஒரு ஹெட்டுக்கு வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து கால் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ கைக்கு இந்த மாதிரி லைன் தான் நீங்கள் போட்டு வரைஞ்சிக்கணும். போட்டுட்டு இது ஃபுல்லாக வந்து நம்ம நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் கொடுக்க போகிறோம். எல்லாமே நீங்கள் வரைஞ்சிட்டு உள்ளே நெகட்டிவ் ஃபீலிங் கொடுக்கணும். ஆக்சுவலாக நான் வரைகிறது உங்களுக்கு தெரியலை, சாரி. ஏன்னா நானும் சரியாக கவனிக்கலை. வீடியோலாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் நானும் பார்க்குறேன். அந்த மெஹந்தி கூன் வந்து நல்லாவே மறைச்சிருச்சு. ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாக நீங்கள் போடணும். இப்படி ஃபுல்லாக நெகட்டிவ் ஃபீலிங் வர்றது தான். ஸோ நான் வந்து உமனுக்கு வந்து எப்படி போட்டிருக்கேன்னா, இந்த டிசைனில் கொண்டை தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து மத்தளம் வச்சுருக்க மாதிரி தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி நெகட்டிவ் ஃபீலிங் மட்டும் கொடுத்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிள். நம்ம இது வரைக்கும் பார்த்த டிசைன்லேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் அப்படின்னா இந்த வார்லி டிசைன் மட்டும்தான். ஸோ ஹேண்டுக்கு வந்து இந்த மாதிரி வளைச்சி ஒரு பெண்டு, ஹேண்டுக்கு வந்து ஒரு பெண்டு கொடுத்து அது கீழே வந்து நம்ம இந்த மாதிரி மத்தளம் ஏதாவது வச்சுருக்க மாதிரி, இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்க மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த டிசைனில் வந்து தப்பு அடிக்கிற மாதிரி தான் நான் அந்த மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு வரைகிறது கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஹேண்டு வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி கையில் வந்து இந்த ஸ்டிக்கு வச்சுருக்க மாதிரி கொடுத்துருக்கேன் நான். ஸோ அடுத்து வந்து இது நம்ம டோலக் நம்ம பார்த்தோம்ல, இந்த வெட்டிங் எலமெண்ட்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அந்த டோலக் வச்சு இவங்க அடிக்கிற மாதிரி அந்த ஷேப் தான் வந்து இதில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டோலக் எந்த இடத்துல வரும், அதுக்கு கீழே எப்படி போடணும் அப்படின்றதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம இந்த நாதஸ்வரம் இந்த இதெல்லாம் ஊதுற மாதிரி தான் போட போகிறோம். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு கழுத்து வந்து கொஞ்சம் கீழே பெண்டான மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இப்படி கீழே குனிஞ்சு தானே ஊதுற மாதிரி போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி கீழே கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணியிருக்க மாதிரி போட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நாதஸ்வரம் இருக்கும்ல, ஸோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து மென்னும் ஊதுற மாதிரி உமனும் ஊதுற மாதிரி போட்டிருப்பேன். ஸோ இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது வந்து மென்னு தான் வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதே
பொசிஷனில் தான். பட்டு உமன்றப்போ லேடிஸுன்றப்போ நம்ம வந்து நான் போனி டெயில் மாதிரி ஹேர் மட்டும் கொடுத்துருப்பேன் இதில். ஸோ இந்த டிசைன்லலாம் நான் ரொம்பவே மெஹந்தியை வச்சு மறைச்சிட்டேன். ரியலி சாரி. அப்படி இந்த டிசைன்ஸ் எதுவும் புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கூட கேளுங்க. நானும் வீடியோ எடுக்கிறப்ப நான் சரியாக கவனிக்கலை, இப்போ தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் 2 லேடிஸ் தான் நான் வரைகிறேன். 2 லேடிஸ் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொண்டை போட்டோன்னா லேடிஸ், எதுவுமே இல்லாமல் இருந்ததுன்னா ஜென்ஸு. ஸோ இந்த மாதிரி கொண்டை போட்டுக்கோங்க. இங்கிட்ட ஒரு லேடிஸ், அப்புறம் அங்கிட்ட ஒரு லேடி இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. சென்டரில் வந்து ஃப்ளவர் மாதிரி நான் போட்டிருக்கேன். இது என்ன அப்படின்னா அந்த தப்பு இருக்கும்ல, ஸோ 2 பேரும் சேர்ந்து அடிக்கிற மாதிரி, இங்கிட்ட ஒருத்தவங்க அங்கிட்ட ஒருத்தவங்க இது பண்ணுற மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். அது சும்மா எம்டியாக இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு அவங்களோட ஹேண்டு வந்து 2 பேரும் இப்படி கையை தூக்கியிருக்க மாதிரி, ஸோ தூக்கி இப்படி அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி 2 சைடுமே வந்து ஹேண்டு கொடுத்துக்கோங்க. ஒரு கையில் வந்து அதை பிடிச்சிருக்காங்க, ஒரு கையில் ஹேண்டை வந்து இப்படி தூக்கியிருக்காங்க, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோலக் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. டோலக் வரைஞ்சிட்டு இந்த சைடும் அந்த சைடும் வந்து 2 லேடிஸ் வந்து இந்த டோலக் அடிக்கிற மாதிரி தான் வந்து நம்ம வரைய போகிறோம். ஸோ டோலக்குள்ளே வந்து நீங்கள் சின்னதாக போட்டாலும் சரி, பெருசாக போட்டாலும் சரி, இந்த வால்டி டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம குட்டி குட்டியாக போடுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ டோலக் வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வரைஞ்சிட்டு, லேடிஸ் வந்து அந்த டைரெக்ஷன் கொஞ்சம் கிராஸாக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அவங்க கையில் வந்து 2 பேரும் கையில் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அடிக்கிற மாதிரி, அந்த ஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த ஸ்டிக்கு கையில் வச்சுருக்க மாதிரி போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இது பல்லக்கு இருக்குல்ல, அது அப்போல்லாம் ராணிலலாம் தூக்கிட்டு போவாங்கள்ல, ராணி அவங்களெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பல்லக்கு தான் வந்து இதில் வரைய போகிறேன். இதுக்கு இந்த சைடு இந்த சைடு 2 சைடுமே வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி, ஜென்ஸ் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி வரைஞ்சிருப்பேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு பல்லக்கு வந்து எப்படி வரையணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. உள்ள 4 சைடு அந்த ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஸ்க்ரீன் கிளாத் மாதிரி தான் இந்த சைடு போட்டு மேலேயும் வந்து இந்த ஸ்க்ரீன் மாதிரி நான் போட்டிருப்பேன். ஸோ உள்ளுக்குள்ளே லைட்டாக ஷேடிங் மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த மேலே எம்டியாக இருக்குல்ல, அந்த இடத்துலையும் ஸ்க்ரீன் மாதிரி ஹம்ப் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து டபுள் லேயரில் ஹம்பை கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஒரு ஸ்பைரல் போட்டு அகெயின் வந்து ஒரு ஹம்ப் போட்டு டாட் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த 2 சைடும் வந்து நம்ம மனுஷங்க இருக்க மாதிரி கொடுக்கணும். அதுக்கு உள்ளே வந்து ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ அவங்க உட்காந்துருக்க மாதிரி ஒரு லேடிஸ் தான் உட்காந்துருக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2 லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைனுக்கு மேலே வந்து தலை மட்டும் வரணும். அந்த லைனுக்கு கீழே பாடி உடம்பு கொடுத்துக்கோங்க. ஹேண்டு அவங்களோட கையில் வந்து அந்த பல்லக்க அந்த இதை குச்சி பிடிச்சிருக்க மாதிரி போட்டுட்டு, இந்த சைடு வந்து ஒரு ஜிம்கி மாதிரி நான் போட்டிருக்கேன். அங்கே நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க.
ஸோ அதே மாதிரி இந்த சைடும் வந்து ஒரு மனுஷன் வரைஞ்சிட்டு இவரோட 2 கையும் வந்து அந்த பல்லக்கு தூக்கி இருக்க மாதிரி ரெண்டுமே பிடிச்சிருக்க மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த கார்னர்லையும் வந்து ஒரு ஜிம்கி மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இதுக்கு நம்ம எந்த எஃபர்ட்டுமே போட வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து இதே ஆளுக வந்து வரிசையாக அந்த டான்ஸ்லாம் ஆடுவாங்கல்ல, இப்படி கையை இடுப்பில் கை கோர்த்து வரிசையாக நின்று இடுப்பில் கை வச்சு இப்படிலாம் டான்ஸ் ஆடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் இது. ஸோ ஒரு 5 பேர் வந்து இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அவங்களோட ஹேண்ட் எல்லாமே வந்து ஒன்றா இருக்க மாதிரி, அவங்க கை கோர்த்து நிற்கிற மாதிரி வந்து இந்த டிசைன் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு ஊஞ்சலில் இவங்க 2 லேடிஸ் நிற்கிற மாதிரி தான், நின்று ஊஞ்சல் ஆடுற மாதிரி தான் இந்த டிசைன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு இங்கிட்டு ஒரு கர்வ் மாதிரி ஒரு லைன், இங்கிட்ட ஒரு கர்வ் மாதிரி லைன் கொடுத்துட்டு சென்டர்லேயும் ஒரு கர்வ் லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து ட்ரிபிள் லேயரில் நான் ஹம்ப்பு கொடுத்துருக்கேன். ஸ்மால் ஹம்ப் இருக்குல்ல, அது ட்ரிபிள் லேயரில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த 3 லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் 4வது லேயரில் பிக் ஹம்ப்பு கொடுத்துக்கோங்க. கொடுத்து டாட் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த டிசைனை பார்க்குறப்ப உங்களுக்கு நெக்லஸ் போட்டிருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி போட்டு 2 சைடும் ஒரு ஜிம்கா மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது என்ன பண்ணணும்னா, நம்ம சென்டரில் அந்த 2 பேர் இருக்க மாதிரி நம்ம வரையணும். ஸோ 2 பேரும் கை கோர்த்து அந்த ஊஞ்சல் ஆடுற மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த பேலன்ஸ் எம்டியாக இருக்குல்ல, அந்த லைன் நம்ம போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து ஜிம்காஸ் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வார்லி டிசைன்றது வந்து இதுதான், ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நானே நிறைய எல்லா டிசைன்ஸையும் மோஸ்ட்லி மெஹந்தியை வச்சு அந்த கோன் வச்சு நான் மறைச்சிட்டேன். ஸோ ரியலி சாரி. இந்த டிசைன்ஸில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். இப்போ நம்மளோட மெஹந்தி கிளாஸ் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் கண்டக்ட் பண்ண போகிறேன். அந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸை வந்து சீக்கிரமாகவே வந்து நான் யூடியூப்பில் ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி நான் போடுறேன். உங்களுக்கு அந்த கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். கிளாஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னாலும் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு பாருங்கள். ஏன்னா ரொம்பவே சிம்பிளான டிசைன்ஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.